விஜய் தலைக்கு மேல் கத்தி. நம்பிக்கை வாக்கெடுப்பில் மாற்றி ஓட்டப்பட்டால் என்ன நடக்கும்? விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஆதரவு தரும் கட்சிகளான விசிக, இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் போன்றவை திமுகவுடன் நெருக்கமாக இருப்பதால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அவர்கள் மாற்றி வாக்களித்தால் என்ன நடக்கும்? சட்டசபை தேர்தலில் 100 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக வந்தாலும் ஆட்சியை பிடிப்பதற்கு தலைகளாக தண்ணீர் கொடுத்தார் விஜய். ஒரு வழியாக தாவேகாவுக்கு தற்போது 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. வரும் 13ஆம் தேதி மெஜாரிட்டியை நிரூபிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் ஆளுநர். சட்டசபையில் வாக்கெடுப்பில் எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்? தற்போது தாவேகாவிற்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. மெஜாரிட்டிக்கு தேவை 118. ஒருவேளை திமுகவின் நட்பு வட்டத்தில் உள்ள கட்சிகள், உதாரணமாக 3க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கடைசி நேரத்தில் பின்வாங்கினால் அல்லது எதிராக வாக்களித்தால் விஜய் அரசு பெரும்பான்மையை இழக்கும். அப்படி நடந்தால் முதலமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டியிருக்கும் அல்லது ஆளுநர் ஆட்சியை கலைக்க உத்தரவிடுவார். விஜய்க்கு போதுமான ஆதரவு வாக்குகள் கிடைக்காமல் ஆட்சியை இழக்கும் சூழல் ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்கு அதிமுகவில் ஒரு பிரிவினர் விஜய் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கும் சூழல் ஏற்படலாம் அல்லது பாமக உடனடி ஆதரவை கொடுக்கலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான அரசு தோல்வியடைந்தால் ஆளுநர் மீண்டும் மிகப்பெரிய கட்சியான திமுக அல்லது அதிமுகவை அழைத்து அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமா என்று கேட்பார். யாராலும் பெரும்பான்மையை நிர்ணயிக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தல் நடத்த பரிந்துரைக்கப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின்படி ஒரு கட்சியின் எம்எல்ஏக்கள் தங்கள் கட்சியின் கொறடா இடும் உத்தரவை மீறி வாக்களித்தால் அவர்கள் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படலாம். விசிக அல்லது இடதுசாரி கட்சிகளின் ஒரு எம்எல்ஏ தாவேகாவிற்கு எதிராகவோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அந்தந்த கட்சிகளின் தலைமை புகார் அளிக்கும் பட்சத்தில் சபாநாயகர் அவர்களுக்கு பதவியிலிருந்து நீக்க முடியும். ஒரு கட்சியின் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் இணைந்து வேறொரு கட்சியுடன் இணைந்தால் மட்டுமே இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். திமுகவுடன் கூட்டணி இருப்பதன் காரணமாக ஒரு கட்சி மாற்றி வாக்களித்தால் அந்த கட்சி தொகுதியுள்ள மக்களிடையே பெரும் அதிருப்தியை உண்டாக்கும். குறிப்பாக மாற்றத்தை விரும்பி விஜய்க்கு வாக்களித்த மக்கள் கூட்டணி கட்சிகளின் இந்த செயலை துரோகமாக கருத வாய்ப்புள்ளது. இது வரும் காலங்களில் அந்த கட்சிகளின் செல்வாக்கை வெகுவாக பாதிக்கும். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு கட்சிகள் மாற்றி ஓட்டளிப்பது என்பது தற்கொலைக்கு முயற்சிக்கு சமம். ஏனெனில் அவர்கள் தங்கள் எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிடும் என்பதோடு தமிழ்நாடு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். இதனால் பெரும்பாலும் திரைக்கு பின்னால் பேரம் பேசினாலும் அவையில் வாக்களிக்கும் போது கட்சி தலைமையின் முடிவை மீறுவது கடினம்.